நம்ம சச்சின் டெண்டுல்கர் இப்போ வரைக்குமே இந்த அம்பேரை மறந்துருக்கவே மாட்டாரு. ஏன்னா அந்த அம்பேர் பண்ண செயல் அப்படி. சரியா 2003ல இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல கரெக்டா செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் ஆடும் போது அப்போ ஆஸ்திரேலியா டீம் பவுலரான ஜேசன் கில்லஸ்பி நம்ம சச்சினுக்கு ஒரு பால் போட்டிருப்பாரு. அந்த பால் ஸ்ட்ரைட்டா நம்ம சச்சினோட இடுப்புக்கு கொஞ்சம் கீழே போட்டிருக்கோம். உடனே ஜேசன் கில்லஸ்பி இது LBW அம்பேர் கிட்ட அப்பீல் பண்ண அந்த மேட்ச்ல அம்பேர் அந்த ஸ்டீவ் பக்னரும் இது LBW அவுட் தானே அவரோட கையை தூக்கி டிசிஷன் கொடுத்துருவாருங்க. அவர் அப்படி கையை தூக்குன உடனே நம்ம சச்சின் செம ஷாக் ஆயிருவாரு. ஏன்னா அப்போலாம் இந்த DRS எடுக்கிற ரூல்லாம் கிடையாதுங்க. மனுஷன் ஷாக்லே ஒண்ணும் புரியாம அப்படியே பெவிலியன் நடந்து போயிருவாரு. இதுக்கப்புறம் அந்த பாலை டிராக்கிங் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும் அது மொரட்டு நாட் அவுட். அதாவது அந்த டிராக்கிங்ல பாலுக்கும் ஸ்டெம்புக்குமே 1/2 இன்ச் கேப் இருக்குங்க. அப்படிப்பட்ட அந்த பாலுக்கு போய் அவுட்னு ஸ்டீவ் பக்னர் டிசிஷன் கொடுத்துருப்பாருங்க. இந்த ஆளு இதே வேலையை நம்ம சச்சினுக்கு ஒரு தாட்டி பண்ணல 2 தாட்டி பண்ணிருக்காரு. அதாவது 2005ல நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்லயே நம்ம ஸ்டீவ் பக்னர் தான் அம்பேரா இருப்பாரு. அந்த மேட்ச்ல கரெக்டா செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம சச்சின் டெண்டுல்கர் பேட்டிங் ஆடும் போது ஒரு பால் நம்ம சச்சினோட பேட்டுக்கு க்ளோஸா வந்து பின்னாடி உள்ள விக்கெட் கீப்பர் கைக்கு போயிருக்கும். உடனே அப்போ இருந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அதை அவுட்னு அப்பீல் பண்ண இந்த ஸ்டீவ் பக்னர் அவுட்னு டிசிஷன் கொடுத்துருவாருங்க. பிறகு அந்த பாலை ரீப்ளேல நல்லா க்ளோஸ் அப்ல பார்க்கும் போது தான் தெரியும் அந்த பால் நம்ம சச்சினோட பேட்ல துள்ளி கூட படாம போயிருக்குன்னு.